பீட்ரூட்டே பிடிக்காதுன்னு சொல்றவங்க வீட்டில் இருக்க குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சட்னியை விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பார்பி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாமா? இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 3 பச்சை மிளகாவை சேர்த்துட்டு கூடவே ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டா நிறம் மாறிச்சுன்னா போதும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய பீட்ரூட்டை இந்த மாதிரி ஓரளவுக்கு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பத்த தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்து இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்பதான் பீட்ரூட்டோட பச்சை ஸ்மெல் போகும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி திக்காவோ இல்ல தண்ணியாவோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி அரைச்சிக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட பார்பி சட்னி அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு தடுக்கா பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் இது எல்லாமே சேர்ந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சட்னில இந்த தாளிப்பை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னியை ஊத்தி இட்லியோ தோசையோ நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், எத்தனை உள்ள போகுதுன்னே தெரியாது. இதுல மெயினா கொஞ்சம் கூட பீட்ரூட்டோட பச்சை ஸ்மெல்லே வராது. பீட்ரூட்டே பிடிக்காது, சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறேன் உங்க வீட்டு குட்டிஸ்க்கு கூட இந்த சட்னியை நீங்க செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் இந்த பியூட்டிஃபுல் அண்ட் டேஸ்டியான பீட்ரூட் பார்பி சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.